வீட்டுல இருக்கிறவங்க யாரும் புரிஞ்சுக்கிறாங்களா? போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தா அந்த பிரச்சனை வருமா? கேக்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. அவன் புள்ள அங்க படிக்குது, இவன் புள்ள இங்க படிக்குது, 8th வீட்டுக்காரன் அங்க படிக்கிறான். இத கேட்டது நம்ம புள்ள இங்க சேரு. அவங்க ஒண்ணா இருந்தே 1 2 3 10 வரைக்கும் இருந்தாங்க. 1 லட்சம் ஆபீஸ் எதுக்கு? என்ன இன்ஜினியர் எவ்வளவு சம்பாதிப்பான்? 25000 ஒரு இன்ஜினியர் சம்பாதிப்பானா? ஆனா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காரு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஒரு வாரத்துல சம்பாதிக்கிறாங்க. பாசிபிள் இல்ல, இம்பாசிபிள் இல்ல. ஒரு ஸ்கூல் அசோக் கலர்ல இருக்கான். சரி, அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு 8 தெரு தள்ளி வெஸ்ட்மாமலாம் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சூக்கர் இருக்கான். சரி, ஆனா இந்த ஸ்கூல்ல வச்சு அவங்க ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஒரு வாரத்துல சம்பாதிக்கிறாங்க. எப்படி? ஒரு ஸ்கூலுக்கு கிண்டில இருப்பாங்க, ஒரு டெய்லர் கடை தாம்பரம் தாண்டி எங்கேயோ இருப்பாங்க, அவன் ஒரு 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். இது பரவாயில்ல, ஒரு ஷூ கடை பாரிஸ்ல இருக்கு, இன்னொரு ஸ்கூலு செங்கல்பட்டுல இருக்கு, ஆனா இந்த இதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் அவன் சம்பாதிக்கிறான். எப்படி 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 சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. புரியல. இந்த ஸ்கூல்ல தான் இந்த கடைங்க எல்லாம் இருக்கு, இந்த கடையில தான் இந்த ஸ்கூல் இருக்கு, அவ்வளவுதான். சொல்லுங்க. அதாவது இது வரைக்கும் இது யாருக்கும் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல, நானே அனுபவிக்கும் போது எனக்கு இது தெரியுது. இப்ப பாப்பா வேணா ஸ்கூல் கூட்டு போறேன், ஆனா அவங்க ஒரு கடை சொல்லி அந்த கடையில தான் போய் ட்ரெஸ் தைக்கணும்னு சொல்றாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம். ஆமா, ஸ்கூல் யூனிஃபார்ம். அப்ப தைக்க முடியாது சொல்லுங்க. தைக்க முடியாது, இந்த ஸ்கூல் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. 2 யூனிஃபார்ம் தைக்கிறது எவ்வளவு ஆகும்? 2800 ரூபாய். இனி அதுக்கு 2 ட்ரெஸ் தைக்கணும். தையல் கூலி மட்டும் நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். சரி, இது பரவாயில்ல. இந்த கடையில தான் ஷூ வாங்கணும்னு சொல்லுவாங்க. வெளியில போய் நம்ம ஷூ வாங்கினா 200 ரூபாய் 300 ரூபாய், அவங்க கடையில வாங்கினா 850 ரூபாய். எங்க வேணா வாங்கி போட்டு போலாம் கூடாது. அந்த கடையில அவங்களே கூப்பன் கொடுத்து இந்த கடையில தான் நீங்க போய் வாங்குங்க. இப்ப ஸ்கூல்ல இதே பண்றாங்க. இப்ப அப்படியே ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போறீங்க அப்படினா அவங்க கடையில திடீர்னு நிறைய ஸ்கெட்ச் வாங்கிட்டாங்க, அவங்க கடையில திடீர்னு நிறைய தெர்மோகோல் வாங்கிட்டாங்க, நிறைய சார்ட் வாங்கிட்டாங்க. அன்னைக்கு பார்த்து டிராயிங் காம்படிஷன் வச்சாங்க. ஓ அப்படியே அது ஒரு டீல் இருக்குடா. இது சரி வேணாம், இது டவுட். இதெல்லாம் பண்றாங்களே, இது ஸ்கூல் கண்ணி யூஸ். இப்போ நீ வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கடை வச்சிருக்க, உங்க கடையில இருந்து சார்ட் வைக்கணும்னா நீ முடிவு பண்ணுவ டிராயிங் காம்படிஷன் வைக்கணும்னு. இப்போ நீ வந்து ஒரு ஷூ கடை வச்சிருக்க, உங்க கடையில இருக்க எல்லா ஷூவும் விக்கணும் நீ முடிவு பண்ணீனா நீ எனக்கு வந்து கமிஷன் கொடுத்து என் கடையில தான் ஷூ வாங்கணும் நீ சொல்லுவ. நீ வந்து ஒரு டெய்லரா இருக்க, உங்க கடையில தான் எல்லாரும் தைக்கணும்னா எனக்கு ஒரு கமிஷன் கொடுத்து நீ உங்க கடையில தான் தைக்க சொல்லுவ. நாங்களும் வந்து அங்க நிப்போம். இதுதான் இங்க நடக்கும். இது சர்வீஸ் இல்ல, பிசினஸ். இது பிசினஸ். ஸ்கூல் படிக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி ஐயோ கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா ஸ்கூலுக்கு அனுப்ப கூடாது. யாரு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாலும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும். நிச்சயமா இதெல்லாம் நானும் பேசணும் தான்டா. அப்புறம் எனக்கு வேற வழி இல்லாம ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா. ஒரு ஸ்கூல்ல ஒரு டிராயிங் காம்படிஷன்னா அது ஒரு சாரி யோசிப்பாங்க. எதிர்கடையில தம்பி எந்த முடிவு எடுத்தாலுமே கடைக்காரர் தான் யோசிப்பாங்க. இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல நீ ஒரு விளக்கமாறு கடை போட்டுருந்தா கூட நீ அந்த விளக்கமாறு கூட நீ மார்க்கெட் பண்ணலாம். ஒண்ணும் இல்ல, நீ எனக்கு ஒரு 20000 ரூபாய் காசு கொடு. இப்ப நான் ஸ்கூல் சார் ஒரு 20000 சார் விளக்கமாறு நிறைய இருக்கு, 20000 அவ்வளவுதானே. டுமாரோ கிளீனிங் காம்படிஷன், எல்லாரும் விளக்கமாத்தோட தான் வரணும். குழந்தைகளா விளக்கமாறு வாங்க சொல்றாங்களே, என்னடி விளக்கமாறு 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 விளக்கமாறு. நல்ல வேளை எங்க ஸ்கூல்ல விளக்கமாறு காம்படிஷன். விளக்கமாறு விளக்கமாறு விளக்கமாருக்கு 2000 ரூபாய், 2500, 2800, 2800 அவ்வளவுதான். இப்படிதான் விளக்கமாறு கூட வைப்பாங்க. குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கலாம், சும்மா சுத்தம் பண்ணிட்டே இருக்கும். இப்ப இதனால என்ன ஆச்சு பாரு, ஸ்கூலும் சுத்தமாச்சு, காசும் அடிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு. நடலாம் வேணாடா போலாம், காசு வாங்க போகணும்டா.